Hi friends, welcome to Nittin's home. நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ராகி தோசை தாங்க எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்திங்கன்னா ராகி தோசை வந்து ரொம்பவே அருமையாக சுவையாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் வந்து ரவை எடுத்துக்கலாம். 1/4 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கலாம். இதெல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோசை வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வருங்க. ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ரவை போட்டதுனால ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறிட்டதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் திக்காக வருங்க. அதுக்கப்புறமா திரும்ப தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அது மாதிரி இது தோசை ஊற்றும் போது ஒவ்வொரு தடவையும் அடியிலேருந்து கிளறி ஊற்றுங்க. நம்ம ரவை தோசைக்கெலாம் ஊற்றுவோம்ல, அடியிலேருந்து கிளறி அந்த மாதிரி ஊற்றுனிங்கன்னா தோசை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக வருங்க. ரொம்பவும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும், மொறுன்னு இருக்கும். வாங்க இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் நான்ஸ்டிக் கடாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல கடாயை வந்து நல்லா சீசனிங் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நார்மலாக எந்த தோசை ஊற்றினாலுமே மொறுன்னு வருங்க. இப்போ கொஞ்சமாக கடாய் ரொம்ப சூடானதுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹீட்டோட மாவு ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே திக்காக அப்படியே திப்பியாக நிற்க ஆரம்பிச்சிடும். ஊற்றுறதுக்கு வரவே வராது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா தோசை வந்து நல்லா தின்னாக வருங்க, நல்லா மொறுன்னு வரும். இப்போ சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம்ல, அதை விட மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ராகி தோசை ஊற்றணும். ஏன்னா ராகி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நார்மலாக அரிசி மாவு தோசைன்னா சட்டுன்னு திருப்பி போட்டு எடுத்துருவோம். ராகி தோசை வந்து கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா எடுத்தால் தாங்க டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தோசை நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பரான ராகி தோசை சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். இந்த ஹெல்த்தியான ராகி தோசையை இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நித்தின்ஸ் ஹோம் சேனலுக்கு உங்கள் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.